அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதனால் உங்கள் ஆசைகள் நிறைவேறலை. அதாவது நான் எவ்வளவோ மேனிஃபெஸ்டிங் செய்கிறேன், அஃபர்மேஷன் கேட்குறேன், எல்லா டெக்னிக்கையும் கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்படி இருந்தும் ஏன் என்னுடைய கனவுகள் நிறைவேறவில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. அதாவது அப்படி உங்கள் ஆசைகள் எதுவுமே நிறைவேறலை அப்படின்னா, நீங்கள் உங்கள் மேனிஃபெஸ்டிங்கில் இந்த 3 தவறுகளை செய்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த 3 தவறுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அந்த 3 விதமான தவறுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். முதல் தவறு, மட்டப்படுத்தப்பட்ட நம்பிக்கை, நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். அதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போதே நீங்கள் சுற்றி இருக்கிறவங்கள பார்ப்பீங்க. பார்த்துட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம், அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா? இதே பிஸ்னஸ் தான் நமக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் 2 பேர் பண்ணுறாங்க, அவங்க இதில் லாஸ் ஆகிட்டாங்க, நம்மளால் ஜெயிக்க முடியுமா? அப்படிங்கிற நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், கட்டுப்படுத்தப்பட்ட நம்பிக்கை. இதெல்லாம் எப்படி உருவாகுது அப்படின்னா, உங்களை சுற்றி இருப்பவர்களை பார்த்தும் உங்களுக்கு நடந்த அந்த பாஸ்ட் அனுபவங்களை வைத்தும் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை கிரியேட் ஆகிடும். அதுதான் மட்டப்படுத்தப்பட்ட நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நம்மளை தெளிவாக யோசிக்க விடாது. ஸோ நம்ம மேனிஃபெஸ்டிங்கில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா, முதல்ல இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் என்ன ஏது அப்படிங்கிறது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அத்தனையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பிறகு அதை அப்படியே பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றணும். அப்படி மாற்றும்போது உங்களோட மேனிஃபெஸ்டிங் சக்ஸஸ் ஆக ஆரம்பிக்கும். இரண்டாவது தவறு என்ன அப்படின்னா, உங்கள் கனவுகளுக்கு உங்களை தகுதியானவராக நீங்கள் நினைக்காதது தான் செல்ஃப் கான்ஃபிடென்ட். அதாவது இப்போது ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளை அந்த விஷயத்துக்கு தகுதியானவராக நாம் முதல்ல நம்பணும். அப்போ தான் பிரபஞ்சம் நம்மளை நம்பும். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க. ஒருத்தருக்கு சினிமாவில் நடிக்கணும், பெரிய ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அந்த எண்ணம் மட்டும் இருந்தால் போராது. ஒரு பெரிய ஹீரோவாக ஆகணும் அப்படின்னா, அந்த பெரிய ஹீரோ என்னென்ன பண்ணுறாரு, அவரோட மேனரிசம் என்ன, அவரோட ஸ்டைல், அவரோட ஸ்பீச், அதையெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும். அப்படி கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை நமக்கு கொண்டு வர ஆரம்பிக்கும்போது அதற்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கொள்கிறோம். ஷார்ட்டாக சொல்கிறேனே, அதாவது நீங்களே உங்களை தகுதியானவர்னு நினைக்காத போது இந்த பிரபஞ்சம் எப்படி உங்களுக்கு தகுதியானதை கொடுக்கும்? அதனால் இந்த இரண்டாவது தவறிலிருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு முயற்சிக்கணும். அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை இது ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கான தகுதிகளை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்து கொண்டால் மட்டுமே உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். மூன்றாவது தவறு என்ன அப்படின்னா, தன்னம்பிக்கை குறைவான நபராக நீங்களே உங்களை நினைத்து கொள்வது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? என் கூட இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, என்னால் மட்டும் ஏன் நல்லா இருக்க முடியல? நான் அதற்கு தகுதியானவனா இல்லையா? அந்த அதிர்ஷ்டம் என்கிட்ட இல்லையா? அப்படின்னு உங்களை நீங்களே தகுதி இல்லாத நபராக, தன்னம்பிக்கை குறைவான நபராக நினைக்கும்போது இந்த பிரபஞ்சம் மட்டும் உங்களுக்கு எப்படிங்க ஹெல்ப் பண்ணும்?
அதாவது பிரபஞ்சத்திடமிருந்து ஒன்று வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, முதல்ல உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன அப்படின்னா, நான் இந்த விஷயத்தை செய்ய போகிறேன், என்னால் செய்ய முடியும், எனக்கு அந்த நம்பிக்கையும் தகுதியும் நிறைய இருக்குது அப்படின்னு உங்களை நீங்கள் முழுமையாக நம்பணும். அப்படி உங்களை நீங்கள் முழுமையாக நம்பும்போது இந்த பிரபஞ்சம் அதற்கான கூடுதல் பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். உங்களை நீங்களே நம்பாத போது உங்களால் எப்படி ஜெயிக்க முடியும்? நீங்கள் பண்ணுற தவறு. அதனால் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் முதல்ல நீங்கள் உங்களை முழுமையாக நம்பணும். அப்படி நம்பும்போது நீங்கள் செய்கிற அத்தனை மேனிஃபெஸ்டேஷனும் 100% சக்ஸஸ் கொடுக்கும். இந்த 3 தவறுகளையும் நீங்கள் சரியாக அனலைஸ் பண்ணி திருத்திக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களால் வெற்றி காண முடியும். நான் இப்படியே தான் இருப்பேன், என்னோடய கோள்கள்லாம் நடக்கணும், என்னோடய ஆசைகள்லாம் நிறைவேறணும், பிரபஞ்சம் எப்படியாவது திருப்பி தரும் அப்படின்னு கேட்டால் நிச்சயம் பிரபஞ்சம் அந்த வேலையை செய்யாது. நான் இந்த வேலைக்கு தகுதியானவன் அப்படின்னு உங்களை நீங்கள் முழுவதுமாக நம்பணும். அப்படி நம்பி ஒரு செயலில் இறங்கி பிரபஞ்சத்திடம் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு தேவையானது அனைத்தையும் இந்த பிரபஞ்சம் நிச்சயம் நிறைவேற்றி தரும். இந்த 3 தவறுகளையும் நீங்கள் அகற்றுங்க, உங்களோட மேனிஃபெஸ்டிங்கில் வெற்றி அடையுங்க. அவ்வளவுதாங்க இந்த பதிவு. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தேவைப்படுபவருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.